வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பேஸ் மட்டும் பின்னுறது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம். இனிமேல் நம்ம இதை தொடர்ந்து பின்னி முக்கு எப்படி திருப்புறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம எதுலேருந்து பின்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒயிட் முடிஞ்சிருக்கு, அதனால் நம்ம ரெட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் நான் ரெட்டில் 3வது ஒயர்லேருந்து நாட் போடுறேன். நீங்களும் இது மாதிரி 3வதுலேருந்தே போடுங்க. பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒயர் லைட்டாக விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு இந்த கூடை ரெண்டு கலர் போடுறதுனால ஒன்று ஒயிட் வரும், ஒன்று ரெட்டு வரும், ஒரு லைன். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ ஒயிட்டை மேலே எடுத்து விட்டுட்டோம். இனிமே ரெட் ஒயரை எடுத்து நாட் போடுறோம். ஏற்கனவே நீங்கள் அடியில் எப்படி பின்னினீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் வரும் உங்களுக்கு. ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறோம். அந்த ரெட் ஒயருக்கு மேலே, ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த ரெட் ஒயரை மட்டும் நம்ம பின்னணும். இது மாதிரியே இந்த லைன் ஃபுல்லும் நீங்கள் பின்னிட்டு அந்த முக்கு பக்கம் கொண்டு வாங்க. இந்த முக்கு வர நான் பின்னிட்டேன். இனிமே அந்த ரெட்டு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டு ரன்னிங் ஒயருக்கு மேலே இந்த ஒயிட் கலர் ஒயரை மேலே விட்டுட்டு அந்த ரெட் ஒயரை கீழ் பக்கமாக அப்படியே கொண்டு ஃபஸ்ட்டு ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் ஒயரில் நம்ம சுற்றி அப்படியே நாட் போடணும். இதுதான் நமக்கு டேர்ன் பண்ணுற இடம். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் போடுங்க. இது போட்டுட்டு நீங்கள் அடுத்ததும் மறுபடி உங்களுக்கு ஒயிட் கலர் ஒயர் வரும். இப்போ பாருங்கள், ரெட்டும் பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். இந்த டேர்னிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதே மாதிரியே போடுங்க. இப்போ ஒயிட் கலர் ஒயர் எடுத்து இது மாதிரி மேலே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட்டுக்கு மேலே ரெட்டு கரெக்டாக முக்கில் மட்டும் உங்களுக்கு ரெண்டு முக்கிலையும் இதே மாதிரி தான் நாட்டு வரும். ரெட்டு பக்கத்துலேயே ரெட்டு வரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படியே போட்டு நம்ம டேர்னிங் திருப்ப வேண்டியதான். ஒயிட் கலரை மறுபடியும் மேலே விட்டுருக்கேன். அடுத்தது ரெட் கலர் ஒயரில் நாட் நம்ம சுற்றி போடுறோம். நீங்கள் இந்த டேர்னிங்கை மட்டும் கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம இது போட்டுடலாம். இது நார்மல் கூடைக்கு வர்ற மாதிரி வராது. அடுத்த முக்கில் நமக்கு இந்த மாதிரி ரெட் கலர் 2 நாட்டு வருது இல்லையா, இதில் ஒயிட் கலர் ஒயர் கீழே இருக்குது. இந்த ரெட்டு ஒயரை அந்த இடையிலோடி நம்ம விடணும். ஒரு ஒயர் விட்டுக்கோங்க. ஒரு ஒயருக்கு மேலோடி அந்த ஒயிட் ஒயரை எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கணும். இப்போ ரெட் ஒயர் இருக்குது பாருங்கள், ரெட் ஒயர் மேலே வந்திருக்கு. அடுத்த ரன்னிங் ஒயர் ஒயிட் ஒயருக்கு கீழோடி வந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு டேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த ஒயர் கரெக்டாக மேலே கீழே கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த முக்கும் நம்ம திருப்பிட்டோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த சைட்லேயும் முக்கு வரும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கண்டினியூ பண்ணி திருப்பிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் 4 ஒயரும் மேலே வந்திருக்குது. இனிமே அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம மறுபடி இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ரெட் ஒயருக்கு மேலே இது மாதிரி விட்டுக்கணும். விட்டுட்டு ரெட் ஒயரில் நீங்கள் தொடர்ந்து பின்ன வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் இந்த லைன் ஃபுல்லும் தொடர்ந்து பின்னுங்க. நம்ம 4 முக்கும் திருப்பினதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 4 பக்கமும் முக்கு திருப்பிட்டேன். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஒயரை மேலே விட்டுட்டு ரெட் ஒயர்லேருந்து நம்ம போடலாம். ஏணிப்படி முடித்து இப்போ ஃபஸ்ட்டு போட்ட நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒயரை கீழ் பக்கமாக இப்படி தள்ளிக்கோங்க. இவ்வளோ லூஸ் பண்ணிவிட்டு மேல் பக்கமாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி லூப் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த லூப் மாதிரி எடுத்துகிட்டு லெஃப்ட்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட்டு பக்கமாக மேல் பக்கம் பார்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இங்கே ரைட் ஹேண்ட் சைடு லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளேயே நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஒயரை எடுத்து ஒத்த ஒயரை எடுத்து அந்த லூப் வழியாக மேல் பக்கமாக விட்டுட்டு இழுத்துற வேண்டியதான். மேல் பக்கம் இழுத்துட்டு நம்ம லெஃப்ட்டு பக்கமாக அதை உள் பக்கமாக வச்சு இப்படி இழுங்க. இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக டைட்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நாட் போட்டுட்டோம். இனிமே இது நம்ம உள்ளே விட்டுருந்தோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ண ஒயர், அது அந்த ஸ்டார்ட் பண்ண ஒயரை உள் பக்கமாக நம்ம ஒரு 2-3 நாட்டுக்குள்ளே சொருகிடலாம். எல்லாம் ரெட் நாட்டாக நம்ம பின்னி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லைனில், அதனால் அந்த ரெட் நாட்டுக்குள்ளேயே நீங்கள் விட்டு அப்படி கரெக்டாக அந்த லைனில் விட்டு நீங்கள் சொருகி எடுத்துருங்க. மினிமம் நான் ஒரு 3-4 நாட்டில் நான் சொருகிறேன்.
இதே மாதிரி நீங்கள் சொருகி எடுத்துக்கோங்க. சொருகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸிட்டு நீங்கள் வந்து உள்ளே சொருகிட்டு அப்புறம் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒயரை தான் உள்ளே வந்து சொருகி விடுறோம். இனிமேல் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வச்சு பின்ன வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நமக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். கூடையை வந்து அடுத்த பக்கம் வந்து நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு 2 பக்கமும் தனித்தனியாக ஏணிப்படி முடிச்சு வரும். ஒரு பக்கம் ரெட்டு, ஒரு பக்கம் ஒயிட். அந்த மாதிரி இனிமேல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒயிட் கலரை வச்சு பின்ன போகிறோம். அதே மாதிரி 2 நாட்டு விட்டுட்டு 3ஆவது நாட்டில் ஒயிட் கலரில் நம்ம பின்னலாம். கொஞ்சமாக ஒரு 3-4 இன்ச்சில் ஒயர் விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பின்னா நமக்கு கரெக்டாக வரும். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரெட் ஒயரை நம்ம மேலே எடுத்து விட்டுட்டோம். ஒயிட் கலர் ஒயரை எடுத்து சுற்றி நம்ம பின்னுறோம். இது ஏற்கனவே கூட பின்னுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நீங்கள், அதாவது ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி வர ஒரு லைன் ஃபுல்லும் ஒயிட் கலரை வச்சு பின்னுங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ரெட் கலர் வந்து ஒயரை வச்சு நம்ம பின்னுவோம். இப்படியே ஒரு பக்கம் ஒயிட்டும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ரெட்டுமாக வரும். இப்போ ஒயிட் கலர் ஒயரை வச்சு நான் சுற்றி வர பின்னி எல்லாம் முடிச்சிட்டேன். இதில் வந்து ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இங்கே இருக்கும். ஒயிட் கலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லும் முடிச்சிட்டோம் இல்லையா. இனிமே வந்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. கூடையை திருப்பிட்டு அந்த ரெட் கலர் ஒயரை வச்சு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து உள் ஒயர் நமக்கு ஏற்கனவே அந்த ரன்னிங் ஒயர் உள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி எடுத்துக்க பாருங்கள். இது மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் தான் நாட் போட்டிருக்கீங்க ஆல்ரெடி வந்து ரெட் கலர் நாட்டு. அடுத்தது ஒயிட் நாட்டு வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த ரெட் ஒயரை வந்து இப்படியே எடுத்து அந்த ஒயிட் நாட்டை அடுத்து தாண்டி நம்ம அடுத்ததுலேருந்து நம்ம போடணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படி தான் போடணும். இப்போ இந்த நாட் போட்டுட்டு அந்த ஒயிட் கலர் ஒயரை இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ரெட் லைன் தான் நம்ம பின்னுறோம். ஸோ ஒயிட் ஒயரை மேலே விட்டுறணும். ரெட் ஒயரை வச்சு அப்படியே தொடர்ந்து பின்னணும். இந்த லைன், அதாவது இந்த ஒயரை வச்சு ஒரு லைன் ஃபுல்லும் சுற்றி நீங்கள் பின்னி முடிச்சிருங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் வந்து இது முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒயிட் கலர் ஒயரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பின்ன வேண்டியதுதான். இப்படி ஒவ்வொரு லைனும் நீங்கள் மாற்றி மாற்றி பின்னுங்க. சுற்றி வர பின்னிட்டு நமக்கு எத்தனை லைன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் கூடைக்கு நம்ம வந்து பின்னி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஒயிட்டோட முடிச்சிருக்கோம். ஒயிட் லைன் தான் கடைசி லைனாக நான் வந்து முடிச்சிருக்கேன். இனிமேல் இது வந்து உள் பக்கமாக நம்ம சொருகி எடுத்துக்கணும். இது சொருகிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு மேலே வர்ற அந்த ஒயிட் நாட் வந்து உள் பக்கம் போயிடணும். உள் பக்கம் போயிட்டு இந்த மாதிரி மடக்கி உள்ளே போயிடணும். ஆனால் ரெட்டு வந்து மேலே வரும். ரெட் நாட் வந்து இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் லைன் வந்து நீங்கள் அப்படியே உள் பக்கமாக ஒரு நாட்டுக்குள்ளே ரெட்டு நாட்டுக்குள்ளே சொருகணும். ஒயிட்டை வந்து ஒயிட் நாட்டுக்குள்ளே சொருகணும். நான் சொருகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரின்னு காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போது ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே திருப்பிட்டு ஃபஸ்ட்டு நாட் இருக்குது பாருங்கள். ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாட் இருக்கும் உள் பக்கம் பார்க்கும்போது. அந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து சொருகிட்டு அப்புறம் செகண்ட் நாட்டு, அப்புறம் தேர்ட் நாட், இந்த மாதிரி நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 4 நாட்லேயாவது சொருகணும். ஆனால் அந்த ரெட் ஒயர் ரெட் நாட்டுக்குள்ளே போகும். ஒயிட் ஒயர் வந்து ஒயிட் நாட்டுக்குள்ளே போகும். ஒயிட்டை வந்து நம்ம உள்ளே வந்து மடக்கி விட்டுக்கிட்டோம். அப்படியே மடக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஒயிட் ஒயர் வந்து கரெக்டாக ஒயிட் நாட் வந்து உள் பக்கம் கரெக்டாக போகும். உங்களுக்கு வந்து ஒயிட் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டும் நம்ம வந்து விடலை. கரெக்டாக அந்தந்த நாட்டுக்குள்ளே லைன் படி நம்ம சொருகணும். சொருகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சொருகிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4-5 நாட்டுக்குள்ளே சொருகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து ஏற்கனவே நான் வந்து நார்மல் கூட பின்னுறதில் வந்து நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒயிட் ஒயரு இப்படி நாட்டு வந்து நெருங்கி வரும். இந்த மாதிரி நெருங்கி வரும். அடுத்த லைனில் நீங்கள் கரெக்டாக அது மாதிரி விட்டுங்க. ரெட்டு வந்து ஒரு லைன் விட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போகும். ஆனால் நாட்டு வந்து வெளியில் ரெட் நாட்டு மேலே தெரியும். இந்த மாதிரி இப்போ நான் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மினிமம் 4 நாட்டுக்குள்ளே வந்து சொருகி எடுத்திருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு க்ளோஸில் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் வந்து கரெக்டாக ஒயிட்டுக்குள்ளே ஒயிட்டு, ரெட்டுக்குள்ளே ரெட்டு, அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து சொருகி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கும்.
உங்களுக்கு க்ரிப்பாகவே கிடைக்கும். இது வந்து அவ்வளோதான், ஸ்பேஸ் இல்லாத நம்ம கூட வந்து பின்னி முடிச்சிட்டோம். இதில் வந்து கேப்பே நமக்கு இருக்காது, நல்லா நெருக்கமாக இருக்கும் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடையோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.